இப்போ வண்டி ரிவர்ஸ் கியர்ல போற மாதிரி நம்ம வாழ்க்கையை ரிவர்ஸ் கியர்ல போதும்னு தோணுது மேடம். என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே இப்போ ஆர்கானிக் ஃபுட்டை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி, குதிரை சவாரி அரிசி அப்படின்லாம் சம்திங் கேள்விப்படுறோம். இது எப்படி மேடம், இது இப்போ மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்ம இந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை எடுக்கிறதுனால நம்ம வந்து நோய்வாய்ப்படுறோம், நம்ம ஆர்கானிக் தான் நமக்கு என்னைக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மீண்டுமே ஆர்கானிக் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களே, அந்த பார்வை எப்படி பாக்குறீங்க மேடம்? இது ரொம்ப நல்ல விஷயம். திரும்ப ஒரு விழிப்புணர்வுன்றது வர ஆரம்பிச்சிருக்கு. ஆஃப்டர் இந்த கொரோனாக்கு அப்புறமே பார்த்தோம்னா வீடுகளில் எல்லார் வீடுகளையுமே இப்போ மூலிகை ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மாப்பிள்ளை சாம்பான்னு பேரே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கானது. திருமணம் முடிஞ்சு அந்த கையோடு வந்து அதில் செய்யக்கூடிய சாதம் கொடுப்பாங்க, அதிலே வந்து புட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வீரியமான ஒரு அடுத்த சந்ததி உருவாகணும், ஆண்களுக்கான அந்த வீரியம் வரணும்னா மாப்பிள்ளை சாம்பா அரிசி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ரைஸை நல்லா பாலிஷ் பண்ணி எடுத்துடுறோம், ஒயிட் ரைஸாக சாப்பிட்றோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிட்டு வெறும் மாவுச்சத்து மட்டும் நம்ம எடுக்கிறதுனால தான் பல நோய்கள் வருது. இப்போ இதுவே வந்து பார்த்தோம்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, நல்ல சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மில்லட்ஸ் எல்லாம் இருக்குது, சிறுதானியங்கள், இதில் எல்லாமே பாலிஷ் பண்ணாமல் நம்ம அப்படியே எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குது. நம்ம நாட்டோட அரிசி இது எல்லாமே மறந்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே திரும்ப அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம்.